Hi, hello, and welcome to How to Tech Now Dinesh. So, இன்னைக்கு நான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படினா அதாவது YT Studio application எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஏனா YouTube beginners நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படினா இந்த YT Studio application யூஸ் பண்ண தெரியல கிடையாது. அதனால இந்த YT Studio application எப்படி யூஸ் பண்றது அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்காக சொல்லி தர போறேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. ஏனா இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. So, this is our channel. Subscribe to our channel. Subscribe to the bell button. Click our channel for video notification. So, let's go to the video. YT Studio application. So, the YT Studio application beginner tips use so, use video. So, first you Play Store YT Studio application download so download பண்ணிட்டு ஓபன் பண்றேன். So நீங்க download பண்ணிட்டு ஓபன் பண்ணிட்டீங்க அப்படினா இத நான் ஓபன் பண்ணிக்கிறேன். So ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா so நம்மளோட சேனலோட இன்டர்ஃபேஸ் so இப்படி தான் இருந்துச்சு. அடுத்ததா இதோட வாட்ச் டைம் so இதெல்லாம் அதாவது மேல இருக்கிற வியூ மோர் கொடுத்தீங்க அப்படினா உங்க டோட்டல் சேனலோட ஸ்டேட்டஸை இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். So பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும். So அடுத்து இந்த 3 dot பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் கொடுத்தீங்க அப்படினா சோ இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இங்க நிக்கும். சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படினா நீங்க பிளேலிஸ்ட் சோ நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா அது தெரியும். சோ பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. சோ அது நீங்க பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணனும்னு கொஞ்சம் கீழ கமெண்ட் பண்ணீங்க அப்படினா அடுத்த வீடியோல போடலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம videos ஆடக்கியமா சோ நீங்க YouTube videos edit பண்ணனும் அப்படி நினைச்சீனா சோ இங்க இருக்கக்கூடிய உங்களோட வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு சோ அந்த பென்சில் ஐகான் இருக்கும். சோ அந்த பென்சில் ஐகான் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட வீடியோல என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணனும்னு நினைக்கிறீங்க சோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களோட கேட்டகரி so அடுத்து லொகேஷன் அது not for made kids so made for kids so அது கொடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணணும். எடிட் தம்ப்நெயில் கொடுத்து ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தம்ப்நெயில் வச்சுக்கலாம். இல்லை ப்ளஸ்ஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா செட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதாவது உங்களுக்கு வர கமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதிலேருந்தே ரிப்ளையும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரிப்ளை பண்ணுறது அப்படின்னா ஸோ அவங்களோட கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படியே நீங்கள் ஹார்ட்டும் கொடுத்துக்கலாம் லைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இதில் 3 dot பட்டன் மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவோட அனாலிட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி வியூ மோர்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். ஸோ வியூ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட அனாலிட்டிக்ஸ் செக்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 48 ஹவர்ஸில் ரியல் டைம் வியூ ஸோ அடுத்து வாட்சிங் வியூ ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரேஞ்சில் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2.44 பார்த்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40% இருக்குது. ஸோ இது 60க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சஜெக்ஷனுக்கு நிறையா எடுத்துகிட்டு போகும். அது எல்லா எக்ஸ்டர்னலில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மட்டும்தான் இருக்குது 100%. ஸோ நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அப்படின்றதுனால நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தது இதோட இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அது எல்லாமே இங்கே அனாலிட்டிக்கில் காமிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சேனலோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.